பிறந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். மொத்தமா 1000 ரூபாய் ஆச்சு. ஆமா, அக்காவுக்கு எப்ப குழந்தை பிறந்தது? இன்னைக்கு விடிய காலைல தான்க்கா பிறந்தது. நார்மல் தானே? இல்லக்கா, ஆப்ரேஷன். இப்பெல்லாம் எங்க நார்மல் டெலிவரி ஆகுது, முக்கால்வாசி சிசேரியன் தான். இதுல உங்க அக்காவுக்கு தேவையானதெல்லாம் வச்சிருக்கேன், அது மட்டும் கொடுத்துறியா? ஏன்க்கா இப்பயே தரீங்க? புள்ளைய பார்க்க வரப்ப கொடுங்க. உங்களுக்கே தெரியல, கடை வச்ச நிலமெல்லாம் நினைச்ச நாளைக்கு வந்து பார்க்க முடியாது. ஒரு நாள் கண்டிப்பா வந்து வீட்டுல பாக்குறேன். நான் வரக்கா. யாருமா அவங்க? நம்ம வீட்டுல ஒருத்தவங்க கொடுத்தனில்ல, அவங்களுக்கு தான் குழந்தை பிறந்திருக்கான். அவங்களோட தங்கச்சி தான் அவங்க. என்னம்மா குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்காம அம்மா கொடுக்குறீங்க? அந்த பொண்ணோட ஊரு பண்ருட்டி. பாவம், அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது. பார்க்க வரவங்க எல்லாருமே குழந்தைக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க. பிள்ளைய பத்தவங்களுக்கு யார் வாங்கிட்டு வர சொல்லு? அம்மா இல்லாத பொண்ணுங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க அம்மா அளவுக்கு பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. அதான் அந்த பொண்ணுக்கு தேவையானதை மட்டும் நான் கொடுத்து அமிச்சேன். புத்திசாலினா யாருமா? எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அந்த காலத்துல ஒரு ராஜாவுக்கு யானையோட வெயிட் எவ்வளவு பார்க்கணும்னு ஆசையா இருந்துதான். அதனால அந்த காலத்துல இருந்த ஊர் மக்கள் அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் யானையோட வெயிட்டை பார்க்கணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த காலத்துல எல்லாம் வெயிட் மிஷின் இருந்ததாமா? அந்த காலத்துல எங்க வெயிட் மிஷின் இருந்துச்சு? எல்லாரும் இது முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா ஒருத்தன் மட்டும்தான் அதுல என்னால முடியும்னு சொன்னானா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்களாம். எப்படிமா வெயிட்டை கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பெரிய படகுல யானை நிக்க வச்சு கடல்ல கூட்டு போயிருக்காங்க. படகு எது வரைக்கும் மூழ்குச்சோ கரெக்டா அதை நோட் பண்ணிருக்காங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் மார்க் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதுல சின்ன சின்ன கல்லா போட்டு ரொம்ப சொன்னானா, இதுதான் யானையோட வெயிட் அப்படின்னு சொன்னானா. சூப்பர்மா. எல்லாருமே யானையோட வெயிட்ட பெரிய உருவமா தான் பார்த்தாங்க. ஆனா அவன் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவன் மட்டும் தான் அதை சின்ன சின்ன வெயிட்டா பார்த்தான். எல்லாருமே செய்யற விஷயத்த நம்மளும் செஞ்சா நம்ம சாதாரண மனுஷங்களை தான் வாழ்ந்துட்டு போவோம். ஆனா யாருமே செய்ய முடியாத விஷயத்தை செய்யறவங்க தானே புத்திசாலிங்க. அதுக்குதான் இந்த கதையை சொன்னேன். இந்த பொருளை உங்க கடையில விற்க முடியுங்களா? எங்ககிட்டே நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம உங்கள்கிட்ட வாங்கி வித்தா கட்டுப்படி ஆகாதுங்க. இதெல்லாம் என் புள்ள ஆன்லைன்ல வித்துட்டு இருந்தான், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டான். ஐயோ ஐயோ, இப்பெல்லாம் அடிக்கடி எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வரதா சொல்றாங்க. கேட்கவே பயமா இருக்கு. அவனை நம்பிதான் இருந்தேன். இதுல 500 பீஸ் இருக்குது. இது எங்க விக்குது, யாருக்கிட்ட விக்குதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இது முதல்ல 12 பீஸ் மட்டும் கொடுங்க. இது குழந்தை கடை தானே, விற்கதான்னு பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு எடுத்துன்னு வரேன். ஏமா வாங்குறேன்னு சொன்னீங்க? நம்ம கிட்டயே அதிகமா இருக்குல்ல. பாவம் பாவங்க, நம்ம இல்லாத வித்துருவோம், அவங்க எங்க போய் விற்பாங்க பாவம். ஒருத்தவங்க பிசினஸ் பண்றாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஷேர் பண்ணுப்பா. இல்லைன்னா இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். நம்மளை நம்பி உதவின்னு கேக்குறாங்க, அதனாலதான் எடுத்துன்னு சொன்னேன். இன்னைக்கு வினாண்டி லீவாமா? 2 நாளாவே ஆளை காணாப்பா, நின்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை போன் அடிக்கிறமே, எடுத்து என்ன ஏதுன்னு சொல்லலாம்ல. நாங்களாம் வேலை செய்யற காலத்துல ஓனருக்கு அப்படி பயப்படும். விடுமா, இதுதான் நம்மளுக்கு பழகி போயிடுச்சு தானே. இல்லப்பா, அந்த பொண்ணு 1500 நமக்கு தரணும். இப்ப அதுவும் போச்சு. சேலரியில புடிச்சுக்கோங்க. சேலரி கொடுத்த மறுநாள் தான் பொருள் வாங்கினாங்க. அடுத்த மாசம் சம்பளம் கொடுக்கல புடிச்சிக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இப்ப நம்மளுக்கு தானம்மா லாஸ். நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களாச்சுன்னு ரேட்டை வேற பாதிக்கு பாதி குறைச்சு கொடுத்தேன். நம்ம எப்படி நல்லா செய்யலாம்னு பாக்குறோம், ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள எப்படி ஏமாத்தலாம் தான் பாக்குறாங்களே. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அக்கா, தண்ணி கேன் போடவா? போன வாரம் குடிக்கிற கேன் நீங்க தானே போட்டீங்க? ஆமாக்கா, நான் தான் போட்டேன். தண்ணி நல்லா இல்ல? தண்ணி எல்லாம் நல்லா தான் இருந்தது. அந்த கேனை எத்தனை மாசமா யூஸ் பண்றீங்க? ஆமாக்கா, அது பழைய கேனு. சீசன் டைமா கேன் கிடைக்க மாட்டேதுக்கா. கேனு கிடைக்கலன்னு பழுத்து போன பழைய கேன்ல தண்ணி குடுக்குறீங்களே, ஆனா அது குடிக்கிறவங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏற்கனவே நம்ம சாப்பிட்ற பொருள்ல இருந்து எல்லாத்துலயுமே கலப்படம். யாருக்கு என்ன நோய் வரும்னே தெரியல. நானே சம்பளத்துக்கு தாங்க வேலை செய்யறேன். ஓனர் சொல்றது தானே கேட்க முடியும். நான் ஒன்னு குத்தமே சொல்லல. தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா புண்ணியன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி கேன்ல தண்ணி வச்சிருந்து கொடுத்தா அது விஷம் தானே. நான் ஓனர்கிட்ட கண்டிப்பா சொல்றேன்க்கா. எனக்கு நல்ல கேன்ல தண்ணி கொடுக்குறதா இருந்தா கொடுங்க, இல்லைன்னா உங்க தண்ணியே வேணாம். என்கிட்ட வேலை செய்யறவங்களை பாதுகாக்கிறது என் கடமை தானே. எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் கேன் தண்ணி தாங்க குடிக்கிறாங்க. நீங்க சொல்றப்ப பயமா இருக்கு. சரி, வரேன்க்கா.